இப்போது நாம் நீதி குறித்த கருத்து, உலகத்தாருடைய கருத்து தவறானது என்று இயேசு சொல்லியிருக்கிறார் அல்லவா? அதாவது யோவான் 16 8வது வசனத்தை பார்த்தால், அவர் பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகத்தினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். யார்? தூய ஆவியானவர் பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. அது பார்த்துட்டோம். பாவம்னா நாம் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்வதுனா நற்கருணையிடம், நற்கருணையிடம்னா புதிய உடன்படிக்கையிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதாவது புதிய உடன்படிக்கையிடம் நம்பிக்கை வைப்பவர்கள் கடவுளின் குடும்பத்தில் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதாவது கடவுளின் குடும்பம் இருக்கிறது, அதை நான் நம்புகிறேன், அதனால் எனக்கு அதில் உறவு வேண்டும் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களெல்லாம் அதை கேட்கின்றவர்கள், உறவை கேட்கின்றவர்கள். அப்போ இதை நம்பாதவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. உலகத்தில் பெரும்பான்மையான நபர்கள் நம்பாதவர்களாக இருக்கிறார்கள். இயேசு மீது நம்பிக்கை உள்ளவர்கள் பெரும்பான்மையினர் என்று உலகத்தார் நம்புகிறார்கள். ஆனால் நற்கருணை என்ற புதிய உடன்படிக்கையின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் உலகத்தில் பெரும்பான்மையினராக இருக்கிறார்கள் என்பது யாருக்கு தெரியும் என்றால், அந்த கடவுளின் உறவை, அதாவது குடும்ப உறவை நம்புகிறவர்களுக்கு, ஃபிலியல் அடாப்ஷனை நம்புகிறவர்களுக்கு அது தெரியும். எது தெரியும்? இயேசுவை நம்புதல் என்றால் நற்கருணை ஆண்டவரை, அதுவும் எந்த நற்கருணை ஆண்டவர்னா உடன்படிக்கையாக இருக்கும் நற்கருணை ஆண்டவர். நற்கருணையில் 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒரே நபர் தான். அவரை மரியாதையுடன் பார்ப்பது என்பது ஒரு விதம். மற்றொன்று அவரை உடன்படிக்கையாக பார்ப்பது. ஆனால் அந்த உடன்படிக்கையாக இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரை நம்பாதவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பாவம் செய்கிறார்கள். ஏன் பாவம்? கடவுளுக்கு எதிரான பாவம். அதான் அந்த பார்த்தோம், மரக்கட்டை, துரும்பு, அதெல்லாம் பார்த்தோம். அது மரக்கட்டைக்கு இணையான, மரக்கட்டைன்னா லாகுனா மரக்கட்டைக்கும் 2 நம்மளுக்கு தமிழாக்கத்தில் கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறது. லாக் அப்படிங்கிற ஒரு மரக்கட்டை அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு மரம், ஒரு பெரிய மரம், உருட்டு மரம், அதுலேருந்து தான் மரக்கட்டை அறுப்பார்கள் அல்லவா? அதனால் அவ்வளோ பெரிய மரம், அந்த கடவுளுக்கு எதிராக செய்கிற பாவம் என்பது ஒரு பெரிய மரத்திற்கு ஒப்பானது. அதை எடுத்து நம்ம கண்ணில் வச்சா எப்படி இருக்கும்? காணா போகிறோம் இல்லையா அந்த கண்ணு? அந்த மாதிரி அந்த ஒரு பெரிய பாவம் அப்படின்னு சொல்வதற்காக அதை சொல்கிறார் என்று ஏற்கனவே பார்த்தோம். அதான் பாவம் பற்றியே அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. சரியா? உலகத்தாரெல்லாம் பாவம்னா அதுக்கு வேறு பொருள் தராங்க. என்ன பொருள் தருகிறார்கள் என்றால், மனித கட்டளைகளை மீறும் பொழுது மனிதனுக்கு எதிராக செய்கிறோம் ஒரு மனித துரோகம். இந்த மனித துரோகம் தான் பாவம் என்று உலகமே நம்பிக்கொண்டு இருக்கிறது. அதனால் அடுத்த பிரச்சனை எங்கே வருதுன்னா, நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானதாக மாறிவிடுகிறது. ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன். இப்போ தான் நான் சொன்னேன், அதே தான் முதல்ல சொன்னது தான், நற்கருணை ஆண்டவரை நம்ப வேண்டும். நற்கருணையாக நான் இருக்க போகிறேன் அது சொல்கிறார். ஏன் நீதி பிரச்சனை ஆகுதுன்னா, நற்கருணையாக அவர் மாறுகிறார். அப்போ ஒரு உருவகம், அதாவது நீதி கதை என்று அந்த உவமையுடைய இதை கதையாக்கி வைத்திருக்கிறோம். அதை இப்போ வாசி காட்டினால் உங்களுக்கு புரியும் நீதி என்றால் என்ன என்று. அதுக்கு முன்பு இதை வாசித்து விடுகிறேன். நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். இது ஓமை. இந்த ஓமைன்னா திராட்சை தோட்ட பணியால் ஓமையை வச்சு ஒரு கதை வடிவில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த மகன் காணாமல் போகிறார். இந்த ஓமை கதையில் கவனிச்சிங்கன்னா, இந்த மகன் ரோட்டில் அடிப்பட்ட அந்த ஒரு
நல்ல சமாரியன் ஓமை இருக்கிறதல்ல, அதில் அடிபட்டு கிடப்பார் அல்லவா, அந்த அடிபட்டு கிடக்கக்கூடிய பாத்திரம் யார் என்றால் அதை நற்கருணை ஆண்டவர். ஏனென்றால் இப்பொழுது நாம் அவரை காண முடியாது. இப்பொழுது அவர் அடிபட்டு கிடப்பவர் போல் உள்ளிருந்து கைகால் கட்டி வெளியில் தன்னுடைய திறமையை காட்ட முடியாத நிலையில் அவர் வீற்றிருக்கிறார் நற்கருணையில். அப்போ நற்கருணையில் வீற்றிருக்கும்போது நம்மள்கிட்ட அவர் சொல்லிக் கொடுக்க முடியாது, நம்மளை கண்டிக்க முடியாது, அதை என்னெல்லாம் செய்ய நினைக்கிறாரோ அதெல்லாம் செய்ய முடியாத ஒரு நோயாளி போல் இருக்கையில் நாம் அவரை கவனித்து கொள்ள வேண்டும். நாம் அவரை கவனித்தால் நாம் கடவுளிடத்தில் அன்பு வைத்திருக்கிறோம்.